இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மீஷோலேருந்து ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீடிங் ஸ்பூனு. இது வந்து எப்படின்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூனோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சும்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் பாருங்கள் ஹாட் வாட்டரில் வைக்கும்போது அதோட கலர் வந்து அப்படியே ஒயிட் ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வரும்போது அதோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து பாப்பாவே கையில் பிடிச்சி இது வந்து வாயில் இடிச்சுக்கிட்டாலுமே வந்து பிரச்சனை இல்லை. செகண்ட் வந்து இந்த பெட் ப்ரொடெக்டர் இல்லைனா மேட்ரஸ் ப்ரொடெக்டர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து பாப்பா யூரின் சீட் போட்டு பெட்டில் படுக்க வச்சாலுமே அதெல்லாம் உதச்சி தள்ளிட்டு வெறும் பெட்டில் தான் படுக்கிறாளா, அதனால் சரி இதையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு 4 சைடுமே எலாஸ்டிக்கு. இதோட மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி செக் பண்ணேன், லீக் எதுவுமே ஆகலை. 440 ருபீஸுக்கு வந்து இது ரொம்பவுமே ஒர்த்தான ப்ராடக்ட். இதில் நிறைய கலர் இருக்குது. நான் ஆனால் இந்த கலர் தான் செலக்ட் பண்ணேன். தேர்ட் ஒன் வந்து இந்த ஸ்டீமர். நிறைய காய்கள் பழங்கள்லாம் வந்து பாப்பாவுக்கு வேக வச்சு கொடுக்கறதுனால இது இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதான் வாங்கினேன். கைக்கு இது கிழிச்சிருமே என்னமோ அப்படின்லாம் நினச்சேன். பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.